ஒரே ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியுங்கள். உங்கள் மனைவியை, உங்கள் கணவனை ஆசீர்வதியுங்கள். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். அவர்கள் உங்களை நிர்விசாரமாக விட்டு போனாலும் சரி, உங்களை கவனியாமல் விட்டு போயிருந்தாலும் சரி, அவர்களை ஒரு விசை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஸ்டாப் கஸ்ஸிங் நவ் அண்ட் ஸ்டார்ட் பிளெஸ்ஸிங். திட்டுகிறதை நிறுத்துங்கள், ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். So when you stop cussing and start blessing, your vocabulary in your old age will be full of Bible verses, prophecies and promises. மற்றவர்களை வைகிறதை நிறுத்திவிட்டு ஆசீர்வதிக்க கற்றுக்கொண்டால் உங்களுடைய வயதான காலத்தில் உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? வசனத்தின் செழுமையினாலே நிறைந்திருக்கும். அப்படிதானே? வசனம் வாயிலிருந்து வரும், தீர்க்க தரிசனங்கள் வரும், வாக்குத்தத்தங்கள் வரும். அப்படித்தான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்.